ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க்ஸ். உங்கள் வீட்டில் குட்டீஸுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்டஃப் மட்டும் போதும். அதை வச்சு எப்படி நம்ம பர்கர், நெக்ஸ்ட்டு சாண்ட்விச், கட்லெட், சமோசா செய்யலன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு சைடிஷாக ஒரு டொமேட்டோ கெச்சப் அல்லது புதினா சட்னி, புளி சட்னி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைடிஷை வச்சு அசத்தலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கார்ன் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் ஒரு 10 மினிட்ஸ் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம், கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு துருவினதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம். நீங்கள் வெஜிடபிள் நிறைய எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயமாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே நம்ம லைட்டாக அது வதங்கி வரும்போது நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பொட்டேட்டோவும் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். 2 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேயும் நான் உப்பு போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோவும் தனியாக இருக்குது. அதனால இப்போதைக்கு நம்ம 10 நிமிஷம் வேக வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேரட், பீன்ஸ் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக வதங்கி வரும்போது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட ராஸ்மெல் போட்டோம். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணி குக்கரில் 1லேருந்து 2 விசில் விட போகிறோங்க. குக்கரில் நீங்கள் 1 விசில் விட்டாலும் போதும், காய்கறி நல்லா வெந்துடும். அது மாதிரி தண்ணியும் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கொலன்னு ஆகிடும். நமக்கு கட்லெட் பண்ணுறதுக்கு அல்லது அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். சிம்லேயே வச்சு 1 விசில் எடுத்துங்க. அல்லது நீங்கள் நல்லா நார்மல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 விசில் போதுங்க. இப்போ நல்லா வந்தாச்சு. நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. சைட்லேயே நான் பொட்டேட்டோ, நெக்ஸ்ட்டு கார்னும் சைட்லேயே வேக வச்சுருந்தேன். அதுவும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்மாஷர் இல்லாதனால நான் மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச கார்ன். நீங்கள் பொட்டேட்டோ வேக வைக்கும் போதே கார்னையும் அது கூடயே நம்ம வேக வச்சுக்கலாம். சிம்பிளாக வேலை முடியும். இப்போ நல்லா கார்னையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் இது கூட கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் பிரெட் க்ரம்மும் நான் ஆட் பண்ண போகிறேன். சைட்லேயே நமக்கு கட்லெட்டை டிப் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக, ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட்டாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் சைடில் இருக்கட்டும். இப்போது ஒரு 4-5 ப்ரெட்டு நீங்கள் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்மாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ அது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டோஸ்ட் போட்டும் நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோஸ்ட் போடாமல் பண்ணோன்னா இன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி டக்குன்னு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டோஸ்ட் போட்டிங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் கூட ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பவுல் நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு லிக்விடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரெட் க்ரம் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். இப்போ நான் ஒரு பவுல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது கையிலேயே நல்லா கட்லட் ஷேப்புக்கு பிடிக்க சூப்பராக வரும். நல்லா கட்லட் ஷேப்புக்கு 1 இன்ச் அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக கட்லட் ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி கட்லட் ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். சைட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா, கோதுமை பேஸ்ட்லேயும் லைட்டாக இதை டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு சைடில் பிரெட் க்ரம்ஸும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிரெட் க்ரம்லேயும் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கட்லெட்டை டைரெக்டாகவே நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி டிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மைதா பேஸ்ட்லேயும் டிப் பண்ண வேணாம், பிரெட் க்ரம்லேயும் டிப் பண்ண வேணாம். ஸோ அது மாதிரி நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறேன். சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு நான் ஒரு கட்லெட் செஞ்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் கட்லெட்டும் செஞ்சுருக்கிறேன். நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க.
பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்லெட் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெட் க்ரம்லாம் ஆட் பண்ணிக்கிறனால எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக குடிக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதே நல்லது. ஸோ 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள் ஸ்டஃப் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு திக்காக ரெடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கட்லெட்டும் நல்லா ஷேப் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியும் கூட. கூடவே ஒரு டொமேட்டோ சட்னி, அப்படி இல்லாட்டி புளி சட்னி கூட வச்சுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது புதினா சட்னியும் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம டொமேட்டோ சட்னி புதினா சட்னி எல்லாம் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியில் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஈஸியாக பண்ணுற மாதிரி பானிபூரியும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான கட்லெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இந்த கட்லெட் வச்சு நம்ம விதவிதமாக செய்யலாமா? இப்போ வந்து 2 ப்ரெட் எடுத்துக்கலாங்க. ப்ரெட்டில் கொஞ்சமாக வெஜ் மயோனைஸ் எடுத்துக்கலாம். வெஜ் மயோனைஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப்பை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஒரு சைடு வந்து வெஜ் மயோனைஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து டொமேட்டோ கெச்சப், இன்னொரு ப்ரெட்டில் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் ஆனியன், குக்கும்பர், நெக்ஸ்ட் வந்து தக்காளி இருந்தால் கூட அதையும் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டி, கட்லெட் சொல்லலாம், பேட்டி சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம இது மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். வீட்டில் சீஸ் இருந்துச்சுன்னா சீஸ் வந்து ஒரு ப்ரெட்டில் ஒரு சைடில் வந்து வச்சுக்கோங்க. சீஸ் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, சீஸ் இல்லைனாலும் இது சூப்பராகவே இருக்கும். நீங்கள் சீஸ் இல்லைன்னா நீங்கள் இதே அப்படி வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ஆல்ரெடி நான் வந்து பேன்லேயே செய்கிற மாதிரி சாண்ட்விச் நான் பண்ணியிருக்கிறேன். கூடவே நான் பேன்லேயே ப்ரெட் வச்சு பீஸா பண்ணியிருக்கிறேன். அதுவும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு டக்குன்னு செய்கிற ரெசிபி, அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் தான் வைக்க போகிறேன். சாண்ட்விச் மேக்கரில் நமக்கு ஆயில் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டை வந்து இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டால் போதும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். சூப்பரான நமக்கு கட்லெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ஒரு புது மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதே கட்லெட் வச்சு நம்ம இப்போது பர்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் பர்கர் பண்ணியிருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். லைட்டாக தோசை தவாவில் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆயிலும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் தோசை தவாவில். நான் இன்றைக்கி ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்கல. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு கிறிஸ்பியாக அந்த ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வரை லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரை வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பர்கர் நம்ம கடையில் வாங்குகிற பன்லாம் இருந்தால் அவங்க வந்து 2 நாளுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த டைமில் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்லேயே பண்ண ஃப்ரெஷ்ஷான பன்னாக உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் டோஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ ஒரு சைடு வந்து வெஜ் மயோனைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு, அதாவது இன்னொரு பன்னில் வந்து இன்னொரு பீஸ் பன்னில் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெட்யூஸ் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் ஒரு சைடு வச்சுக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கட்லெட் வந்து நல்லா சுட சுட வச்சுக்கோங்க. கூடவே இன்றைக்கி நான் இன்னொரு சைடு வந்து இன்னொரு பீஸில் வந்து நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து சீஸும் வச்சுக்க போகிறேன். சீஸ் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், சீஸ் இல்லைனாலும் நல்லாயிருக்கும். இந்த சீஸ் வந்து நீங்கள் கட்லெட்டில் வைக்கும்போது நல்லா சுட சுட கட்லெட் இருக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகி கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் லைட்டாக தோசை தவாவில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இது ஒரு சூப்பரான பர்கர் வீட்டிலே செஞ்சாச்சு. ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ரொம்ப விலையும் கம்மி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சீஸ் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. சீஸ் இல்லைனாலும் நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு கட்லெட் மட்டும் வச்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் தவாவில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு டொமேட்டோ கெச்சப் மட்டும் இருந்தால் போதுங்க, அட்டகாசமாக வீட்லேயே நம்ம ஈஸியாக பர்கர் செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த மசாலா ஸ்டஃப், அதாவது வெஜிடபிள் ஸ்டஃப் வச்சு ஒரு சூப்பரான சமோசாவும் வீட்டில் செஞ்சிடலாம். இது கோதுமை மாவில் சப்பாத்திக்காக நான் திரட்டினது தான். ஸோ 4-5 சப்பாத்தியையும் சேர்த்து நீங்கள் வந்து
தவாலியோ அல்லது தோசைக்கல்லையோ போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக உங்களுக்கு திரட்டி இருக்கும்போது உங்களுக்கு சமோசா பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் இருந்து நீங்கள் வந்து லைட்டாக 2 சைடும் தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போட்டால் போதுங்க. நீங்கள் நல்லா தின்னாக திரட்டிருக்கனால உங்களுக்கு ஈஸியாக பிரிக்கவும் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே இது மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப தின்னான லேயராக இருக்கும். நான் ஆல்ரெடி சமோசா ரெசிப்பியும் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோ போடுறதுனால நான் எல்லா ப்ராசஸும் ஒரே வீடியோவில் நான் கொடுக்க முடியல. அதனால வந்து கொஞ்சம் நான் பாதி பார்ட்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சமோசா ஷேப்புக்கு தேவையான பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சமோசா ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த ஷீட்டை இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கோன் ஷேப்பில் வந்து நீங்கள் வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம வெஜிடபிள் ஸ்டஃப் வச்சுக்கலாம். கூடவே நம்ம ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக மைதா பேஸ்ட் அல்லது கோதுமை பேஸ்ட் வச்சு நீங்கள் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒட்டி விட்டுடலாங்க. ஒரு பேஸ்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கட்லெட் பண்ணுறதுக்கு டிப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணல, அது கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு. இது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக ஒட்டுறதுக்கு வரும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான சமோசா ஷேப்பும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டஃப்ஸ் எல்லாமே நல்லா வேக வச்சுட்டோம், இருந்தாலும் கறிக்கிறக்கூடாது. அதனால் கொஞ்சம் சிம்மில், கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமாக வச்சு நீங்கள் வந்து ஒரு சமோசாவும் ரெடி பண்ணிடலாம். போட போட சமோசா காலியாகிட்டே இருந்தது. ரொம்ப ரொம்ப மொறுமொறுன்னு இருந்துச்சு. நீங்கள் இது மைதாவில் பண்ணணும் இல்லைங்க, கோதுமையில் கூட சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம ஸ்டஃப்பை வந்து இது மாதிரி கட்லெட் ஷேப்பில் நாங்கள் டீப்பான ஃப்ரையும் பண்ணிக்கலாம். பட் வந்து எண்ணெய் வந்து இது அதிகமாக குடிச்சிச்சிங்க, அதனால் நான் அந்தளவுக்கு போட்டுக்கல. நீங்கள் எண்ணெய் அதிகமாக கொடுக்குறதுனா லைட்டாக ஒரு டிஷ்யூவில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பட் அது நான் வந்து கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன், அதனால் நான் வந்து அதை வந்து வீடியோவில் காமிக்கல. ஸோ இந்த ஷேப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு, சமோசா ரெடி ஆகிடுச்சு, பர்கர் ரெடி ஆகிடுச்சு, சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.